டாக்டர்ஸ் நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. டாக்டர், எனக்கு உடம்பு ஃபுல்லா வலி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல வந்து வலி இருக்கு. தூக்கம் சரியா வரமாட்டேங்குது. எப்பவுமே டயர்டா இருக்கேன். நெறைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டேன் டாக்டர். எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். பிளட் ரிப்போர்ட்ஸ் கூட வந்து நார்மலா தான் இருக்கு. டாக்டர் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வலி எனக்கு இருக்கு டாக்டர். நானும் எனக்கு வலியே இல்லங்கிற மாதிரி நெறைய பாசிட்டிவான தாட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு நெனச்சுட்டு பண்றேன். ஆனாலும் எனக்கு உண்மையிலே வலிக்குது டாக்டர். இத சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்துல எங்க வீட்ல இருக்கவங்க கூட வந்து நம்புனாங்க. இப்ப எல்லாருமே சொல்றாங்க, "எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல். அப்புறம் எப்படி உனக்கு வலி வரும்?" அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. பெரும்பாலும் எல்லாரும் சோம்பேறின்னு வந்து என்ன சொல்லிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்டோட நெறைய பெண்கள் வந்து நம்ம இன்னைக்கு வர்றத பார்க்குறோம். அதுவும் நடுத்தர வயதில இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இந்த வலி உண்மையிலே உங்க உடம்புல வந்து இருக்குங்க. இதுக்கு பேரு ஃபைப்ரோமயாலஜியா. இந்த ஃபைப்ரோமயாலஜியா இந்தியாவுல மக்கள் தொகையில 4% பேர்கள வந்து பாதிக்குது. அதுலயும் பெண்கள தான் இது அதிகமா வந்து பாதிக்குது. ஸோ 7:1 ரேஷியோ, அதாவது 7 பெண்கள பாதிக்குதுன்னா, 1 ஆண தான் வந்து அது பாதிக்குது. அதனாலேயே இந்த பெண்கள் அதிகமா பாதிக்கப்படும்போது, வீட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா, இவங்க வேல செய்றதுக்காக இப்படி சொல்றாங்க. இல்ல இவங்க ஏதோ மனசுல வலி இருக்குன்னு நெனச்சுக்கிறாங்க. வீட்ல தானே இருக்கிறாங்க, டிவி பார்க்குறாங்க, இல்ல யூடியூப் பார்த்துட்டு இவங்களே வலி இருக்குன்னு நெனச்சுக்கிறாங்க. இப்படி தான் நெறைய பெண்களுக்கு வந்து சொல்லப்படுது. பட் அவங்களுக்கே ஒரு கட்டத்துல வந்து சந்தேகம் வந்துருது. உண்மையிலே நமக்கு வலி இருக்கா? இல்ல நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும். இப்படியெல்லாம் வந்து அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த வலி இருக்கிறதுனால ரொம்பவே வந்து டிப்ரசிவா வந்து ஃபீல் பண்றாங்க. சராசரியா 5லருந்து 7 வருஷம் ஆயிடுது அவங்களுக்கு இந்த ஃபைப்ரோமையாலஜியாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதில இருக்கும்? அறிகுறிகள பொறுத்தவரைக்கும் உடம்பு முழுவதுமாகவே வந்து ஒரு வலி இருக்கும். சில பேர் எரிச்சல் இருக்கிற மாதிரியும் கூட வந்து சொல்வாங்க. ஒரு நாள் கழுத்து வலி, ஒரு நாள் வந்து இடுப்பு வலி, ஒரு நாள் குதிங்கால்ல வலி இருக்கு, ஒரு நாள் தலைவலி வந்து இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் டிப்பிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு பக்கம் மட்டும் எனக்கு எப்பவுமே வலி இருக்கும் டாக்டர். கழுத்துல வலி இருக்கும், அதே மாரி இடுப்புலயும் வலி இருக்கும், குதிங்கால்லயும் வலி இருக்கும். அது வந்து எனக்கு இந்த லெஃப்ட் சைட்ல தான் எப்பவுமே வந்து இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க. 2வது விஷயம், மார்னிங் எழுந்திரிக்கும்போது உடம்பு நல்லா வந்து ஒரு மாரி இறுக்கமாயி, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் மாரி இருக்கும். மார்னிங் எழுந்திரிக்கும்போதே ரொம்ப சிரமமா இருக்கும். "ஏன்டா விடியுது?" அப்படிங்கிற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸும் உங்களுடைய அந்த மசில்ஸும், அதே மாரி அத சுத்தி இருக்கக்கூடிய ஃபேஷியா வந்து ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. 3வது விஷயம், உங்களுக்கு சரியான இரவு தூக்கமே வந்து இருக்காது. பகல்ல டயர்டா இருப்பீங்க. பட் நைட்ல போய் தூங்குனீங்க அப்படின்னாலே தூக்கமே வந்து வராது. மார்னிங் தான் வந்து எனக்கு தூக்கம் வருது டாக்டர். அதுக்கப்புறமா காலையில வந்து என்னால எழுந்திரிக்கவே முடியல. ஸோ உங்களுடைய பாடி, மைண்ட் 2மே வந்து இந்த ரெஸ்டிங் பொசிஷனுக்கே வந்து போகாது. ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லாததுனாலயும் நெறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். 4வது விஷயம், உங்க பாடியில சில இடங்கள்ல அழுத்துனா மட்டும் வலியோட அளவு வந்து அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பாடியில 18 இடங்கள்ல டெண்டர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். நம்மளுடைய ஷோல்டர்ல, நெக்ல, அதே மாரி நம்மளுடைய முழங்கால்கள்ல, இந்த இடங்கள்லலாம் சில டெண்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம அழுத்தோம்னா, நல்ல ஒரு வலி வந்து உணர்றத வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்படி இருந்தது அந்த 18 டெண்டர் பாயிண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 11 இடங்கள்லயாவது உங்களுக்கு அந்த வலி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஃபைப்ரோமயாலஜியா இருக்குங்கிறது அர்த்தம். சில பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகமாகும். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபைப்ரோமயாலஜியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உணவுகள் வந்து சாப்பிடும்போது வயிறு உப்புசம் வந்து தொடர்ந்து இருக்கிறது. சரியா செரிமானம் ஆகாத ஒரு தன்மை வந்து இருக்கிறது. இப்படி இருந்தாலும் அது கூட உங்களுக்கு உடல் வலி வந்து இருக்கு, தூக்கம் வந்து சரியா இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஃபைப்ரோமயாலஜியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான இன்னொரு விஷயம், எப்பவுமே
டிப்ரசிவாக ஃபீல் பண்ணுறது, இல்லை அதிகமாக வந்து கோபப்படுறது, இதெல்லாம் உடம்புல நடக்குது அப்படின்னாலே மன அழுத்தமும் கூடவே சேர்ந்துருக்கும். சில பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க நார்மலான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் டயர்ட்னஸோட வந்து இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கும். வீட்ல யாராவது ஒருத்தரோட இழப்பு வந்து நடந்திருக்கும். இல்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மாரி அந்த பிரச்சனைய தொடர்ந்து இந்த வலியோட அளவும் சரி, தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் ஃபைப்ரோமையாலஜியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கு அப்படின்னா, ஃபைப்ரோமையாலஜியா பொறுத்தவரைக்கும் முக்கியமான நீங்க 2 டெஸ்ட் வந்து பண்ணணும். ஒண்ணு உங்களுடைய வைட்டமின் டி. ஃபைப்ரோமையாலஜில வைட்டமின் டி கண்டிப்பா வந்து கம்மியா தான் இருக்கும். 2வது விஷயம் உங்களுடைய மெக்னீசியம், ஆர்பிசி மெக்னீசியம் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இதனோட அளவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஃபைப்ரோமையாலஜியா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. எதனால டாக்டர் இந்த ஃபைப்ரோமையாலஜியா வருது? ஸோ சமீபத்தில நெறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. நம்மளுடைய தசைகள், உள்ளுறுப்புகள் இந்த எல்லா பகுதியிலயுமே சுத்தி வந்து இந்த ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸியா இருக்கும் பொழுது, அது சுருங்க ஆரம்பிக்குது ஒரு சில இடங்கள்ல மட்டும். அந்த சுருக்கம் உண்டாகும்போது தான் உங்களுக்கு வலி வந்து வர ஆரம்பிக்குது. அது எந்த இடத்துல சுருக்கம் வருது அப்படிங்கிறத பொறுத்து நாட்பட்ட வலி வந்து உங்களுக்கு இருக்கு. இப்ப ரொம்ப காமனா வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து பகுதியும், இடுப்பு பகுதியும் தான். அந்த இடத்துல ஒரு சுருக்கம் வருது அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்க்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மாதிரியே உங்க உடம்புல அறிகுறிகள் வந்து தென்படும். நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்க, எம்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா, அவ்வளோலாம் வந்து உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்ல. ஏன் இவ்ளோ வலி சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் கேட்பாங்க. ஆனா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபேசியா வந்து சுருங்கி இருக்கும். முக்கியமான காரணம் வைட்டமின் டி குறைபாடு. 2வது விஷயம் மெக்னீசியம் சத்து குறைபாடு. 3வது விஷயம் உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ் வந்து ஒரு கரெக்ட்டான பேலன்ஸ் கட் டிஸ்பயாசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நெறைய இன்ஃப்ளமேஷன உருவாக்கக்கூடிய உணவு பொருட்கள்லாம் நெறைய இருக்கு. அதுவும் வந்து முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாரி HPA ஆக்சிஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சிஸ். ஸோ இது தொடர்ந்து அதிகமா வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அப்படின்னா, மன அழுத்தத்தோட இருக்கீங்கன்னு அர்த்தம் சிம்பிளா சொல்லப்போனா. ஸோ தொடர்ந்து நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, இந்த HPA ஆக்சிஸ் வந்து பாதிக்கப்பட்டு ஃபைப்ரோமையாலஜியா வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதேபோல உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியா செல்களுடைய சக்தி நிலையம்னு சொல்லக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய செயல்திறன் வந்து கம்மியாயிடுறது. நம்ம சன்லைட்லயே எக்ஸ்போஷர் ஆகுறதில்ல. இல்ல சில வகையான மருந்துகளாலயும், உணவுப் பொருட்களாலயும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட செயல்திறன் கம்மியாயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஃபைப்ரோமையாலஜியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் ரூட் காஸா வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி நம்ம உடம்புல ஃபைப்ரோமையாலஜியா வரும்பொழுது என்ன மாற்றம் வந்து நடக்குது? உங்களுடைய தசைகள்ல ஒண்ணும் பாதிப்பு வரதில்ல. உங்களுடைய எலும்புகள்ல ஒண்ணும் பாதிப்பு வரதில்ல. ஆனா, உங்களுடைய நரம்பு மண்டலம், அதாவது உங்களுடைய ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய நரம்பு சின்ன வலிக்கு கூட அதிகமா வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபைப்ரோமையாலஜியா இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா இப்படின்னு அடிச்சா கூட வந்து ரொம்ப வலி இருக்கு. கைய பிடிச்சு கொஞ்சம் பலமா நம்ம கூப்பிட்டுட்டோம்னா கூட, "கை ரொம்ப வலிக்குது, இன்னைக்கு ஃபுல்லா வலிக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் பெயின் சென்சிடைசேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரி அவங்களுக்கு இந்த பெயின கடத்தக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து அளவுல அதிகமா இருக்கும். சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராஸ்டாகிளாண்டின் நம்ம சொல்லுவோம். இதனோட அளவுலாம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நமக்கு இயற்கையாவே நம்ம பாடியில சில பெயின் கில்லர்ஸ் வந்து இருக்கும். என்டார்ஃபின்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அதனோட அளவுலாம் இவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு எப்பவுமே வலிய வந்து உணர்வாங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட அதிகமா வந்து வலிய உணர்வாங்க. இதற்கு என்ன தீர்வு? முதல் விஷயம் உங்க கட் டிஸ்பயாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ வந்து ஒழுங்குமுறை பண்ணணும். ஸோ அதற்கு நீங்க ஒரு டீடாக்ஸ் மெத்தட வந்து ஃபாலோ பண்ணணும். 2வது விஷயம் ரெகுலரா சன்லைட்ல வந்து எக்ஸ்போஷர் ஆகுங்க. டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து சன்லைட்ல வந்து எக்ஸ்போஷர் ஆகுங்க. மார்னிங் எழுந்த உடனே டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா கிரீன் டீ குடிக்கலாம். சுக்குமல்லி காஃபி வந்து குடிக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க நெல்லிக்காய் சேர்ந்த டீ ஏதாவது பால் கலக்காத அதே சமயத்துல இன்ஃப்ளமேஷன குறைக்கிற மாதிரியான டீ குடிக்கலாம். நான் ஃபைப்ரோமையாலஜியா இருக்கிறவங்களுக்கு முக்கியமா சொல்லக்கூடியது இந்த 2 டீ தான் வந்து நான் சொல்லுவேன். 1 டர்மரிக் டீ. டர்மரிக் அதோட வந்து கீ, நெய் சேர்ந்த
டீ நல்லா வந்து நல்லா சூடான தண்ணியில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சளவு மிளகுத்தூள் போட்டுட்டு, 1 டீஸ்பூன் பசு நெய் விட்டுட்டு, அந்த டீயை வந்து மார்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைப்ரோமையாலஜியில் இருக்கக்கூடிய வலி நல்லா குறையும். இன்னொரு விஷயம், செரிமான கோளாறுகளோட மன அழுத்தத்திலும் இருக்குது, அது கூட இந்த ஃபைப்ரோமையாலஜி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, கொத்தமல்லி அது கூட இஞ்சி சேர்ந்து டீ வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கும் போதும் அதில் இருக்கக்கூடிய இந்த ஜிஞ்சரால் வந்து அதே மாதிரி கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய சில அந்த வாலட்டைல் ஆல் வந்து அவங்களோட பாடியில் பெயினை குறைக்கும், டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது. 3வது விஷயம், நல்லா இரும்பு சத்து, அதே சமயத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய கேழ்வரகு, சிறுதானிய வகைகளை அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் புளிக்க வச்ச உணவுப் பொருட்கள். இப்போ கேழ்வரகு கூழ் மாதிரி எடுத்துக்கலாம், கம்பங்கூழ் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்கள் உடலுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும், வலிகளையும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில உணவு முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் அமுக்ரா சூர்ணம் எடுத்துக்கிறது வலிகளை நல்லா குறைக்கும். ஏன்னா இது மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கும். அதே மாதிரி உங்களுடைய நரம்புகளுக்கும், எலும்புகளுக்கும், தசைகளுக்கும் வந்து ஒரு தளர்வான நிலையை வந்து கொடுக்கும். ஸோ அமுக்ரா சூர்ணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பெண்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது, அதுவும் வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும். அவங்க சதாவரி வந்து சூர்ணமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் பொழுதும் அவங்களுக்கு இந்த வலிகள் நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபைப்ரோமயாலஜியாலேருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு வரணும் அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிடுங்க. மெயினாக பால், மைதா, சர்க்கரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எண்ணெயில் பொரிச்ச விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய காய்கறி, கீரைகள் வந்து நிறைய வந்து சேருங்க. பழங்கள் நிறைய வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அமுக்ரா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம், சதாவரி வந்து எடுத்துக்கலாம், மஞ்சள் மிளகு டீ வந்து எடுத்துக்கலாம், கொத்தமல்லி இஞ்சி சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டு மானச சஞ்சீவி ரசாயனம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் இந்த ஃபைப்ரோமயாலஜியா சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வு வந்து கொடுக்கும். வெளிப்பகுதியில் மகாராஜா தைலம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் சேர்த்தே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபைப்ரோமயாலஜியில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்னைக்கு ஃபைப்ரோமயாலஜியானா என்ன? நாட்பட்ட இந்த தீராத தசைவலி நிறைய பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வலி இருக்குன்னு எனக்கு தெரியாது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.